ஒட்டுமொத்தமா கணவர்களுக்கு இடுப்பு உடைய போகுது. இணையதளத்தை கலக்கும் கப்பல் கோல் ரீல்ஸ். சிக்கனாம் அவனை மாவு கட்டுதான். முன்பெல்லாம் மொபைல் என்றாலே ஒரு தொலைத்தொடர்பிற்கு மட்டுமே பயன்படுத்தும் கருவியாக இருந்தது. ஏதேனும் அவசர செய்திகள் சொல்வதற்கும் தொலைவில் இருப்பவர்களை தொடர்பு கொண்டு செய்திகள் தெரிவிப்பதற்கும் தொலைபேசி பயன்பட்டது. நாளிடைவில் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தி வீடியோ கால் போன்றவை செய்வதற்கும் பயன்படுத்தி வந்தது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் செய்தி எந்த அளவிற்கு பரவப்பட்டதோ அதே அளவிற்கு இதனை பயன்படுத்தி வரும் மக்கள் அனைவரும் தெரிந்தவற்றை ட்ரெண்டாக்கி வந்தனர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் வீடியோக்களை பதிவு செய்து அதன் மூலம் அதிக வியூஸ் பெற்று வந்தனர். இதற்கு முன்பாக டிக்டாக் போன்ற செயலிகள் பயங்கரமான ட்ரெண்டில் இருந்தது. இந்த டிக்டாக் சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுவது, நடிப்பது போன்ற செயலிகள் டிக்டாக் செயலியை பயன்படுத்துபவர்கள் செய்து வந்தனர். அதிலும் கொரோனா காலகட்டத்தில் இந்த டிக்டாக் நிறைய பேருக்கு பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது. அதன் பிறகு டிக்டாக் செயலியை இந்தியாவில் முடக்கி இன்ஸ்டாகிராம் ரீல் செய்வதற்கு தொடங்கினர். டிக்டாக் செயலியில் எந்த அளவிற்கு வரவேற்பை சமூக வலைத்தளங்களில் பெற்றார்களோ அதே அளவிற்கு இன்ஸ்டாகிராமிலும் பெற்று வந்தனர். அந்த நிலையில் தற்போது சமூக வலைத்தளங்களில் அக்கவுண்ட் இல்லாதவர்களே இல்லை என்று கூறிவிடலாம். அந்த அளவிற்கு அனைவருமே சமூக வலைத்தளங்கள் பயன்பாட்டில் மிகவும் ஆர்வம் கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் சில வீடியோக்கள் அவ்வப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. வாரத்திற்கு எப்படியும் ஒரு பாடலோ அல்லது ஒரு நடனமோ ஆவது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆவது மிகவும் பொதுவான ஒன்றாகவே மாறிவிட்டது. ஒருவர் செய்த வீடியோவை அதிக அளவு வியூஸ்களை பெற்றால் உடனே அனைவரும் அதே போல் செய்து ட்ரெண்ட் ஆக்கி விடுகின்றனர். பழைய பாடல்களில் தொடங்கி தற்போது சமூக வலைத்தளங்களில் புதிய பாடல்கள் வரை அனைத்துமே சில காலகட்டங்களில் மிகவும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் எந்த சில வாரங்கள் ட்ரெண்ட் ஆகி வருகிறது தெரியுமா? சமூக வலைத்தளங்களில் பொறுத்தவரை ஏதேனும் ஒன்று தினமும் ட்ரெண்ட் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் போடுவதற்கு தங்கள் மிகவும் நெருக்கமான நபரையோ அல்லது செல்ல பிராணிகளையோ தூக்கி சுத்துவது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதாவது தங்களுடைய மொபைல் போனில் கேமராவை ஆன் செய்து தூக்கி சுற்றுபவர்களின் வாய்களில் வைத்துவிட்டு அவர்களுக்கு பிடித்தவர்களை கைகளால் தூக்கி சுற்றுகின்றனர். அப்படி சுட்டும் பொழுது வாயில் பிடித்திருக்கும் மொபைல் போனில் ஆன் செய்திருக்கும் கேமராவில் பிடித்திருக்கும் நபரின் முகம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நிலையில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் எடிட் செய்து அதற்கு பின்னணி சினிமா பாடல் சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக பதிவிட்டு வருகின்றனர். நிறைய ட்ரெண்ட் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது இப்படி வீடியோக்கள் போடுவது தற்போதுள்ள ட்ரெண்டாக மாறிவிட்டது. இது குறித்து வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிக பகிரிட்டு வருகிறது. எல்லோரும் இதே போல வீடியோக்களை எடுத்து வருவதால் இன்னும் எத்தனை ஆண்களுக்கு இதை ட்ரை பண்றேன் என்ற பெயரில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள் என்று தெரியவில்லை. மேலும் இந்த ரீல்ஸ் அதிகம் பெண்களால் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது.